நாங்க லாயருங்க, இவங்களுக்காக வந்திருக்கேன், நாங்க கூட்டு போறோம்னு சொல்றேன். என்னையே சேர்த்து இழுத்து அப்பவே என் இந்த கையை முறிச்சாங்க. அதே கையில திரும்ப 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 வந்து வந்து அடிச்சு இங்க வீங்கி இந்த இடமெல்லாம் புராண்டி வச்சு இவங்களை செஸ்ட்ல அடிச்சு இவங்களை வயிற்றுல முதச்சு இவங்க செஸ்டுக்குள்ள கைய விட்டு எல்லாமே பண்ணாங்க. போட்டு முடிய புடிச்சு இழுத்து அடிச்சாங்க 2 பேரையும். எங்க கொடுத்தோம் கொடுங்க கொடுங்கன்றேன் கொடுங்கன்றேன் எங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்றேன் கொடுங்கன்றேன். எண் 153 என்ன சொல்றாங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள், மின்சாரத்தை வழங்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வேலைதாரர்கள் எல்லாத்துக்குமே பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அறிக்கை எண் 285 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு உண்டான ஓய்வூதியம், ஊதியத்தை பற்றி கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி கடந்த 12 நாளாக இவ்வளோ பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கும்போது, நியூஸில் அவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அவ்வளோ சென்சேஷனாக போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் எங்கே, துணை முதலமைச்சர் எங்கே, 2 பேருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரவே கிடையாது. ஆனால் இதே தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடந்த 2021 ஜனவரி 19 மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் 10 மண்டலங்கள் இருக்கக்கூடிய 12,000 பேரை நீங்கள் பணி நீக்கம் செய்கிறீங்க, இதை தனியார் மயப்படுத்துறீங்க, இது முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது, ஏன்னா கேஸ் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது, இது நீங்கள் படுத்தக்கூடாது, தனியார் மயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உடைய கண்டஸ்டண்டை அந்த கடிதத்தின் மூலியமாக அனுப்புகிறாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு முகமும், முதலமைச்சரான படி இன்னொரு முகத்தையும் காட்டுறதா சொல்லி மக்கள் மிகப்பெரிய வேதனையில் இருக்காங்க. இந்த போராட்டம் என்ன ஆகும், இதனுடைய முடிவு என்ன, போராட்டத்தை கைவிட வேண்டிய பேச்சுவார்த்தையில் முடிவடையுமா, இல்லை கோர்ட்டில் இன்வால்மெண்ட் ஆகி இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுடன் சேர்ந்து நானும் காத்திருக்கேன்.